ஹாய் ஹலோ வணக்கம் நண்பி நான் உங்கள் அரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் அண்டர் 20K பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த அண்டர் 20K பட்ஜெட்டில் புது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆனதோடு சேர்த்து இன்னும் நிறைய பழைய ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய ப்ரைஸஸ்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. சில ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சில ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய ப்ரைஸ்லாம் கம்மியாயிருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய இந்த லிஸ்ட்டில் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இருக்க போகுது அண்ட் அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்ன ஆர்டரில் இருக்க போகுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் நான் 5th பிளேஸில் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் ஃபேன்ஸுக்காகவே சாம்சங்குடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். சாம்சங் கிட்ட இருந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இப்போ நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M51 அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மெயின் பாசிட்டிவ் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இதில் நமக்கு 6.7 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் சூப்பர் ஆம்லோட் ப்ளஸ்க்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே 7000 mAhக்கான பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்ஃபி கேமரான்னு சொல்லலாம். ஈவன் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸை விடவுமே பெஸ்ட்டான செல்ஃபி கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தான் கொடுத்துருக்காங்க. அது போக 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட குவாட் கேமரா செட்டப் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் பாசிட்டிவ் ரீசன் சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நெகட்டிவ்னு பார்க்கும்போது இதில் நமக்கு டிஸ்பிளே சூப்பர் ஆம்லோட் ப்ளஸ்க்கான டிஸ்பிளே இருந்தாலும் ஃபிங்கர் பின் ஸ்கேனர், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பின் ஸ்கேனர் கொடுக்கல, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பின் ஸ்கேனர் தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட்டும் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நிறைய பேர் அட்லீஸ்ட் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டை எதிர்பார்ப்பீங்க. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான். அதே மாதிரி பேட்டரி கெப்பாசிட்டி இங்கே 7000 mAhக்கான பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி இருந்தாலும் இதில் நமக்கு வெறும் 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 7000 mAh அப்படின்ற பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் உங்களுக்கு போதும் அப்படின்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ப்ராசஸர் Snapdragon 720G அப்படின்ற ஒரு ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ப்ராசஸர் தான் அப்படின்னாலுமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது கொஞ்சம் டவுன் கிரேடான ஒரு ப்ராசஸர் தான். இன்னுமே கொஞ்சம் பெட்டரான ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஃபைனலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங்னு பார்த்தோம்னா 6+128GB வேரியன்ட் 20K அப்படின்ற பிரைசிங்க்கு தான் இப்போ செல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஹையர் பிரைஸ் செக்மெண்ட்ல தான் செல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பிரைஸை கம்மி பண்ணி 20,000 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய 6+128GB வேரியன்ட்டை செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த 20K பட்ஜெட்டுக்கு சாம்சங் மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன் கிட்ட இருந்து ஒரு நல்ல செல்ஃபி கேமராவோட ஒரு பெரிய பேட்டரி கெப்பாசிட்டியோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த சாம்சங் கேலக்ஸி M51 நீங்க கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் நான் 4th பிளேஸில் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோரோலா ஃபேன்ஸுக்காகவே Moto G60. இந்த ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணுறதுக்கான மெயின் பாசிட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. அதோட 6000 mAhக்கான ஒரு நல்ல பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கேலக்ஸி M51 பார்த்த மாதிரியே இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அண்ட் இந்த 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவில் நம்மளால அல்ட்ரா HD 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். ஸோ சாம்சங் கேலக்ஸி M51 மாதிரியே இந்த Moto G60 பெஸ்ட்டான செல்ஃபி கேமரா இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன். அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரியர் சைடுமே 108 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பட் இந்த 108 மெகா பிக்சலை நான் வந்து பாசிட்டிவ்னு சொல்ல மாட்டேன். ஓகேவான ஒரு ஸ்பெக். 64 மெகா பிக்சலில் எந்த அளவுக்கு கேமரா குவாலிட்டி கிடைக்குமோ அதே அளவுக்கு தான் இந்த 108 மெகா பிக்சல் கேமராவிலையும் நம்மளால இமேஜ் குவாலிட்டி எடுத்துக்க முடியும். பெருசெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் அதே மாதிரி இதில் Snapdragon 732G அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸருமே கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு வெறும் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. ஸோ சூப்பர் ஆம்லோட் பேனலுக்கான டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடையாது. அதே மாதிரி பேட்டரி கெப்பாசிட்டி 6000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு வெறும் 20 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இதில் நமக்கு சூப்பர் ஆம்லோட் கிடையாது. அதனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பின் ஸ்கேனரும் கிடையாது. பேக் சைட் தான் ஃபிங்கர் பின் ஸ்கேனர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டிராபேக்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னு பட்சத்தில் மோட்டோ மாதிரியான பிராண்டு கிட்ட இருந்து நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த Moto G60 நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். 6+128GB வேரியன்ட் 19,000 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் நான் இந்த 3rd பிளேஸ்க்காக 2 பிராண்டுடைய ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுமே காம்படிட்டிவான பிராண்ட்ஸ் தான், Redmi அண்ட் Realme. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் Realme Realme 8 Pro. இந்த ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணலாம்னு சொல்றதுக்கான மெயின் பாசிட்டிவ் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இதில் நமக்கு 6.4 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் சூப்பர் ஆம்லோட் பேனலுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதோட 4500 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 50 வாட்ஸ்க்கான ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, 108 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட குவாட் கேமரா செட்டப், Snapdragon
Snapdragon 720G அப்படின்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த Realme 8 Pro தான். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய நெகட்டிவ்னு பார்க்கும்போது இதுல நமக்கு சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளேலாம் இருந்தாலும் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நிறைய பேர் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் அட்லீஸ்ட் எதிர்பார்ப்பீங்க. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு வெறும் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் Snapdragon 720G ஒரு நல்ல சிப்செட் தான் அப்படின்னாலுமே இன்னுமே கொஞ்சம் பெட்டரான சிப்செட் யூஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இதை விட பெட்டரான சிப்செட்டோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ அது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங்னு பார்க்கும்போது 6+128GB வேரியன்ட் 18,000 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த 18K பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருந்தால் போதும் அண்ட் Snapdragon 720Gயும் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பா இந்த Realme 8 Pro இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதே தேர்ட் பிளேஸ்க்காக நம்ம ரெட்மி கிட்ட இருந்து சூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் Redmi Note 10 Pro. இந்த ஸ்மார்ட் ஃபோனை மெயினாக சூஸ் பண்ணுறதுக்கான பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்னு பார்க்கும்போது இதில் நமக்கு 6.67 இன்ச்சஸ்க்கான சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் அதோட 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பேட்டரி கெப்பாசிட்டியுமே ஒரு பீக்கான 5020 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க அண்ட் 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட குவாட் கேமரா ஸ்டெப், Snapdragon 732G அப்படின்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட்டுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய நெகட்டிவ்னு பார்க்கும்போது இதுல நமக்கு சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இருந்தாலும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்கல, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லைனா பரவாயில்ல, எனக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரே ஓகே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரெட்மி உடைய ஸ்மார்ட் ஃபோன் மெயினாக வேணும்னு கேட்கக்கூடியவங்க கண்டிப்பா இந்த Redmi Note 10 Pro இந்த பிரைஸ் செக்மெண்ட்டை நீங்க கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் 6+128GB வேரியன்ட் 18,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல நான் செகண்ட் பிளேஸ்ல சூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் Poco உடைய Poco X3 Pro தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனை மெயினா சூஸ் பண்றதுக்கான பாசிட்டிவ் ரீசன்ஸ்னு பார்க்கும்போது இதனுடைய ப்ராசஸர் தான் மெயின் ரீசன். ஏன்னா Snapdragon 860 அப்படின்ற ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட்டை இந்த அண்டர் 20K பட்ஜெட்ல இந்த Poco X3 Pro ஸ்மார்ட் ஃபோன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க அண்ட் 5160 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி வித் 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரோட கொடுத்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கேமரான்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா 20 மெகாபிக்சல் ஒரு நல்ல டீசென்ட்டான செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. பட் ஆனால் ரியல் செட் கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு நெகட்டிவ் 48 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட குவாட் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த 48 மெகாபிக்சலுக்கான கேமராவும் நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. அதோட இதில் நமக்கு ஃபுல் HD+ ரெசல்யூஷன்ல IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடையாது அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கிடையாது, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல எனக்கு சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இல்லைனாலும் பரவாயில்ல அண்ட் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எனக்கு ஓகே தான் அண்ட் 48 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அண்ட் மெயினாக கேமிங்காக எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும், பெஸ்ட்டான கேமிங் பெர்ஃபார்மன்ஸோட எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த Poco X3 Pro நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். 6+128GB வேரியன்ட் 19,000 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு இப்போ மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் நான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா IQ கிட்ட இருந்து 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் ஆயிருந்த IQ Z3 5G தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணுறதுக்கான மெயின் பாசிட்டிவ் ரீசன்ஸ்னு பார்க்கும்போது இதில் நமக்கு Snapdragon 768G அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டிக்கு 4400 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 55 வாட்ஸ்க்கான ஒரு பெரிய ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரான்னு பார்க்கும்போதுமே 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா அண்ட் 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் கேமரா செட்டப் அப்படின்ற ஓரளவுக்கு டீசென்ட்டான கேமரா செட்டப்புமே கொடுத்துருக்காங்க. பட் அதே சமயம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய நெகட்டிவ் ஃபீச்சர்ஸ் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த 20K பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இதில் நமக்கு ஃபுல் HD+ ரெசல்யூஷன்ல IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கிடையாது அண்ட் சூப்பர் AMOLED பேனல் டிஸ்பிளே இல்லாதனால இதில் நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எனக்கு சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இல்லைனா பரவாயில்ல அண்ட் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருந்தாலே போதும். பட் ஆனால் 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட ஒரு பெஸ்ட்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாகவும் இருக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க கண்டிப்பா இந்த IQ Z3 ஸ்மார்ட் ஃபோனை நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனும் கூட. ஸோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல 5G ஸ்மார்ட் ஃபோனாகவும் உங்களுக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா இந்த IQ Z3 உங்களுக்கான பெஸ்ட்டான சாய்ஸா இருக்கும். 6+128GB வேரியன்ட் 20,000 அப்படின்ற பிரைசிங்க்கு இப்போ மார்க்கெட்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலி இந்த அண்டர் 20K பட்ஜெட்டில் நம்மளுடைய இந்த டாப் 5 லிஸ்ட்டில் பிடிச்சிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இவ்வளோ தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இது இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எந்த ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றதையும் மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.